அப்போ திருவண்ணாமலைக்கே திரும்ப வர்றாரு. திருவண்ணாமலைக்கு வந்து திரும்ப வரும்போது ஊரில் வந்து ஒரு மந்திரவாதி இருக்கான். இது எல்லாமே உண்மை சம்பவம், நான் பொய்யாவோ புனைவாவோ சொல்லலை. அப்போ ஊரில் ஒரு மந்திரவாதி ஒருத்தர் இருக்காரு. அந்த மந்திரவாதி கிட்ட போகிற கூட்டம் குறைஞ்சிக்கிட்டே வருது. இவர்கிட்ட எல்லாரும் போய் சரியாகும். அந்த மந்திரவாதிக்கு அருணகிரி மேலே மிகப்பெரிய ஒரு காழ்ப்புணர்ச்சி வருது. யார் அவன் இப்படி பண்ணுறானே அப்படின்னு சொல்லி பெரிய போட்டியாகி கடைசியில் அந்த மந்திரவாதி போய் அரசர் முன்னாடி இவனை நம்பாதீங்க, அவன் ஃப்ராடு அப்படின்லாம் திட்டார். அப்போ அருணகிரிநாதருக்கு இவருக்கு ஒரு பெரிய வந்து ஒரு சவால் விடுறாரு. என்னன்னா, அவரு மிகப்பெரிய காளி பக்தர் மந்திரவாதி. அந்த இது படமாகவும் இருக்குது, ப்ளஸ் வரலாற்று நிகழ்வாகவும் இருக்குது. காளி பக்தர், இவர் வந்து முருகர். அப்போ ஒரு சவால் விடுறாரு, நீ கூப்பிட்டு முருகன் வந்துட்டானா நான் உன் பக்கம் வந்துடுறேன், ஆனால் முருகன் வரல நீ என் பக்கம் வந்துடு அப்படின்றாரு. சரி, அருணகிரிநாதர் சிரிச்சுட்டு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு ஒரு மண்டபத்தில், கோவில் மண்டபத்தில் இந்த போட்டி நடக்குது. இவர் வந்து அந்த மந்திரவாதி என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நாளைக்கு முன்னாடியே போய் காளி கிட்ட எக்ஸ்ட்ரீம் லெவல் ஹோமம் பண்ணி மந்திரம் பண்ணி யாகம் பண்ணி அவங்கள காளியை வர வச்சு எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணேன், எக்காரத்துக்கு ஒன்று உங்கள் புள்ள முருகரை மட்டும் இங்கே விட்டுறாதீங்கன்னு சொல்லி வேண்டுதல் வைக்கிறார். இப்போ காளியோட குணம் என்னென்னா, யார் கேட்டாலும் என்ன வரணும்னாலும் கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு உண்டான அந்த யாகம் பண்ணி நீங்கள் அதுக்கு உண்டான அந்த சரத்தையோட பண்ணிங்கன்னா அது என்ன வரலாம் கொடுத்துறாங்க. சரி, காளி வந்து ஓகே என் புள்ள வரமாட்டான்னு சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் போட்டி ஆரம்பமாகுது. அருணகிரிநாதர் பாடுறாரு. காளி அந்த படத்துலேயே இருக்கும், அருணகிரிநாதர்லேயே முருகரை வந்து குழந்தை முருகராக இருப்பார். அந்த அம்மா வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க, விடவே இல்லை. 10 பாட்டு பாடிட்டார், வரவே இல்லை. எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அருணகிரிநாதர் என்ன பண்ணுறாருன்னா, தன் ஞான சிருஷ்டி மூலயமா, ஓ இதுதான் நடந்திருக்கு, இந்த மந்திரவாதி வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்டால் முருகர் அவங்க அம்மா பிடிச்சி வச்சிருக்காங்க, விடாமல் இருக்காங்க அப்படின்றப்ப அவங்க அம்மாக்காக 2 பாட்டு போகிறார். அந்த பாட்டில் வந்து அவங்க அம்மா வந்து ரொம்ப மயங்கி இந்த மாதிரி என்ன இவ்வளோ உயர்வோட பாடுறேன்னு சொல்லும் போது, ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் செங்கேடு எடுத்த சினவடி வேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நற்பன்னிருதோலும் பதும மலர் கொங்கே தரளம் ஜொரியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எது நிற்பனேன் பாடி முடிக்கிறப்போ அந்த அம்மாவை தட்டி விட்டு முருகர் வந்துடுறாரு மயிலோட. அப்படி வந்து நின்று காட்சி கொடுத்தோடனே அந்த தூணை உடைச்சிட்டு வரான். அந்த தூண் இப்பயும் திருவண்ணாமலையில் இருக்கு. அந்த தூணை உடைச்சு காட்சி கொடுத்து அருணகிரிநாதர் இப்போ ஆனந்த கண்ணீர். எல்லா பக்தர்களும் என்னடா முருகர் வந்துட்டாருன்னா அப்போ மந்திரவாதி